வரலாறு காணாத வகையில் 71,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 8,920 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதலால் தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டும். நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கருத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க இலக்கு. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கே உத்தரவிடும் சூழலை அனுமதிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டம். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். சட்டங்களை ஏற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமாக உச்சநீதிமன்றம் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் தாக்கு. மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விமர்சனம். மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர திட்டம் என தகவல். வக்ஃப் திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அதிரடி. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5 மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஏனைய மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் என்றும் அறிவிப்பு. வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் வயிற்றில் உச்சநீதிமன்றம் பாலை வார்த்துள்ளதாக அறிக்கை. தாவேக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்திற்கு தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்த வழக்கு. தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க